ஆடிப்பட்டம் தொடங்கின உடனேயே தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாரும் செய்கிற முதல் வேலை விதை விதைப்பது தாங்க. நானும் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆடிப்பட்டத்துக்கு தேவையான கொஞ்சம் விதைகளை விதைச்சிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். விதைகளை நம்ம நல்ல தரமான விதைகளாக தேர்ந்தெடுத்து விதைக்கும்பொழுது அது செடிகளாக வளர்ந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். விதைகளை நம்ம ஆன்லைனில் தான் வாங்கணுன்ட்டு ஒன்றும் அவசியமே இல்லைங்க. ஏற்கனவே நீங்கள் தோட்டத்தில் விதைச்சிருக்க பழங்களையோ காய்களையோ எடுத்து நல்லா காய வச்சு அதன் மூலமாக கிடைக்கிற தரமான விதைகளை மறுபடியும் விதைக்கும்போது நல்ல செடிகளை நம்மளே உருவாக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் மிளகாய் விதைகள் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த மிளகாய் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் காட்டியிருக்கேன். வானம் பார்த்த மிளகாய் நல்லா 4-5 மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா காய போட்டிருந்த மிளகாயை உடைச்சி இன்றைக்கி விதைச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு பேடகி மிளகாயும் என்கிட்ட இருந்துச்சு, நல்லா பழுத்த மிளகாய். அதையும் இன்றைக்கி கட் பண்ணி லில்லிப்பூ செடிகளையே கொஞ்சம் விதைகளை போட்டு விதைச்சி வச்சுருக்கேங்க. இந்த விதைகளெல்லாம் நல்லா முளைச்சி செடியானதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் வேறு பாட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வீட்டில் தனியா வச்சுருந்தேன், அந்த தனியாவையும் இப்போ விதைக்கலாம். தனியா விதையை எப்பவுமே விதைக்கும்போது முழுசாக விதைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கல்லை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டோம்னா அது 2 பாகமாக உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி உடச்சி விட்டு நம்ம விதைக்கும் பொழுது சீக்கிரமாக முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நான் தனியாவை நல்லா உடச்சி விட்டுட்டு ஒரு மல்லிச்செடி இருக்கிற தொட்டிக்குள்ளே தான் இந்த தனியா விதைகளெல்லாம் போட்டிருக்கேங்க. மல்லிச்செடியோட சீசன் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் அதில் பூக்கள் வளராது. அதுவும் பெரிய மல்லிச்செடி இருக்கிறதுனால கீழே அந்த விதைகளை நான் தூவி விட்டுட்டேன். அது அப்படியே முளைச்சிக்கும் போது கொத்தமல்லி அதிலேருந்து பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் ஒரு நல்ல பழுத்த பெரிய தக்காளி இருந்துச்சுங்க. அதையும் நான் ஒரு பாண்டில் மண் வச்சுருந்தேன். அதில் எந்த செடிகளும் இல்லை. அதில் அப்படியே புழிஞ்சு விட்டுட்டேன். அந்த தக்காளி விதைகளை அதில் போட்டு நல்லா நாத்தானதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் வேறு சின்ன சின்ன பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் சுண்டல் செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் பயிறு வகைகளை ஊற போட்டு வச்சுருந்தேன். பச்சை பயிறு, காராமணி, வெள்ளை மூக்கடலை, இது 3ஐயும் சேர்த்து ஊற போட்டு வச்சுருந்தேங்க. அதில் கொஞ்சம் விதைகளெல்லாம் நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. அதையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் க்ரோ பேக்கில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் வச்சுருந்த க்ரோ பேக்கில் கொஞ்சம் வெள்ளை காராமணி விதைகளை அப்படியே தூவி விட்டாச்சு. அதே மாதிரி மாதுளம் செடி வச்சுருந்த க்ரோ பேக்கில் வெள்ளை மூக்கடலை விதையை போட்டுட்டேங்க. மண் நல்லா லூஸாக பொலன்னு இருந்ததுனால விதைகளை சும்மா மேலே வச்சு அப்படியே அழுத்தி விட்டாச்சு. அதே மாதிரி முருங்கை மரம் இருந்த க்ரோ பேக்கில் பச்சை பயிரையும் போட்டு விதைச்சாச்சு. இந்த மாதிரி தரமான விதைகளை நம்ம வீட்டில் இருந்தே விதைச்சி நமக்கு தேவையான காய்கறிகளையும் கீரைகளையும் நம்ம வீட்டிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் வீட்டில் கிடைச்ச விதைகளை விதைச்சிருக்கேன். நீங்கள் எப்படி விதைச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நிழல். நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல். தேங்க்யூ.